திருப்பூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து கவுந்தப்பாடி பகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகள். வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், மாண்பு அம்மாவின் சின்னம். நம்மை வீழ்த்த எத்தனையோ அவதாரம் எடுத்து விட்டார்கள் திமுக கட்சியை சேர்ந்த தலைவர். ஒன்றல்ல இரண்டு, பல அவதாரத்தை எடுத்து அத்தனை அவதாரத்தையும் உங்கள் துணையோடு தவிடுபடியாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி. அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த இயக்கத்தை அழிக்க இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் போட்ட திட்டம் அத்தனையும் உங்கள் துணையோடு தூளாக்கப்பட்டது. இங்கே மேடையிலே வீட்டுகின்ற அண்ணன் கே எஸ் செங்கோட்டையன் அவர்கள், திரு வேலுமணி அவர்கள், திரு கே சி கருப்பணன் அவர்கள், இப்படி நாங்கள் எல்லாம் அப்பொழுது அவரெல்லாம் அமைச்சராக இருந்தார்கள். நான் முதலமைச்சராக இருந்தேன். அந்த காலகட்டத்திலே சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கப்பட வேண்டும். மேதக ஆளுநர் உத்தரவின் பேரில் சட்டப்பேரவைத் தலைவர் பெரும்பான்மையை நீங்கள் சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டுடன் அதை ஓட்டெடுப்பு விடுகின்ற பொழுது என்னென்ன கூத்து நடந்தது என்று எல்லா தொலைக்காட்சியிலையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள் எல்லாம் யார் என்றும் தெரியும். அன்றைய தினமே பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஆத்மா அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எண்ணியது இன்றைக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செஞ்சாலும் இப்பொழுது ஒருவர் இருக்கின்றார், அவருக்கு கிடைத்த பரிசுதான் கிடைக்கும். இந்த இயக்கம் தெய்வ சக்தி உள்ள இயக்கம். தெய்வ சக்தி உள்ள தலைவர்கள் தோற்றுவித்த இயக்கம், கட்டி காத்த இயக்கம். இந்த இயக்கத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர்களை தானாக அழிந்து போய்விடுவார். இது ஏழை மக்கள் உழைப்பால் உயர்ந்த இயக்கம். தொண்டர்கள் இரவு என்று பகல் என்று பாராமல் சொந்த வேலைகளாக விட்டு மக்களுக்காக சேவை செய்வதற்காக உழைக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. திருப்பூர் மக்களவை தொகுதியின் அதிமுக வேட்பாளரை ஆதரித்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.